சூரியன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்திலிருந்து மூலம் நட்சத்திரம் வரை எண்ணி வந்த தொகை எவ்வளவு இருக்கிறதோ அந்த நட்சத்திரத்தை பூராட நட்சத்திரத்திலிருந்து எண்ணி பார்த்தீங்கன்னா எந்த நட்சத்திரமோ அதுதான் முடக்கு. இப்போ உதாரணத்திற்கு உங்களுக்கு சூரியன் துலா ராசியில இருக்காருன்னு வச்சுங்க, எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிள், துலா ராசியில சுவாதி நட்சத்திரத்துல பிரவேசிக்கிறாரு சூரியன் அப்படின்னு வச்சுங்க. அப்போ துலா ராசி சூரியன் நின்ற நட்சத்திரத்திலிருந்து மூல நட்சத்திரம் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்குதுன்னு முதல்ல அதை எண்ணுங்க. சுவாதி 1, சுவாதி 1, சுவாதி 1, விஷாக 2, அனுஷம் 3, கேட்டை 4, மூலம் 5. அப்போ இந்த 5 நட்சத்திரங்கள் இருக்கு. பூராடத்துல இருந்து மறுபடியும் எண்ணுங்க. பூராடம் 1, உத்திராடம் 1, 2, திருவோணம், அவிட்டம், சதய. அப்ப சதய நட்சத்திரம் மூல நட்சத்திரம், முடக்கு ராசி. சதயம் முடக்கு நட்சத்திரம். சதய ராசி அதாவது கும்பராசி முடக்கு ராசி. நீங்க சப்போஸ் நீங்க மிதுன லக்னம்னு வச்சுங்க, 9ஆம் இடம் முடக்கு ராசி, தகப்பனார் ஸ்தானம் முடக்கு ராசி. உங்க தகப்பனார் ஒன்னும் புரோஜனம் இருக்காது. அப்ப தகப்பனார் புரோஜனமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாக்கியம் ஒழுங்கான பாக்கியத்தை அடைய முடியாது அப்படின்னு அர்த்தம். அப்ப முடக்கு ராசியில இருக்கக்கூடிய கிரகங்களும் உங்களுக்கு முடக்கிவிடும் அப்படின்னு அர்த்தம். இதே ரிஷப லக்னமா இருந்துச்சுன்னா 10வது ராசி உனக்கு முடக்கு ராசியா, முடக்கு நட்சத்திரம், அவ்வளவுதான் உனக்கு தொழிலே வராது, நீ பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பிச்சை தான் எடுக்கணும்னு சொல்லிட்டானா அவன் பிச்சை தான் உண்மையில பிச்சை எடுத்துக்குவான். ஏன்டா இதுக்குதான் நீங்க என்ன பண்ணணும், முடக்கு ராசியா இருந்தாலும் அடப்பாவி அதெல்லாம் பார்க்க கூடாது. அது டைப் ஆஃப் கால்குலேஷன். அதுக்காக நீங்க இந்த சூரியன் என்ற நட்சத்திரத்துல இருந்தே எடுத்துக்கினா ஆத்மா அதுல உங்களுக்கு லைக்காது, அவ்வளவுதான் ரீசன், வேற ஒன்றும் இல்லை. திரிகோணங்களில் உட்கார்ந்த கிரகங்கள் தனது காரக பலன்களை வெகு விரைவாக கொடுக்கும். யோகாதிபதிகளாக இருந்தால் பாவ பலன்களையும் சேர்த்து கொடுக்கும். அப்போ திரிகோணாதிபதி ஸ்தானங்களிலே பாவ கிரகங்கள் உட்கார்ந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா காரக பலன்களை அபரிமிதமாக கொடுக்கும். அதே யோக கிரகங்களாக திரிகோணங்கள் இருந்தால் காரக பலன்களோடு பாவ பலனையும் சேர்த்து கொடுக்கும்.